ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் இறுதி அதிகாரத்தில் வந்திருக்கின்றோம். இந்த அதிகாரம், இந்த புத்தகத்தின் முத்தாய்ப்பாய் நமக்கு சொல்கின்ற செய்திகள் என்ன, இறையியல் சிந்தனைகள் என்ன, வாழ்வியல் சிந்தனைகள் என்ன என்பதை தந்தையிடமிருந்து நாம் கேட்டு அறிந்து கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, இந்த புத்தகத்தின் நிறைவு பகுதி வந்திருக்கின்றோம். இந்த அதிகாரம் சொல்கின்ற செய்திகள் என்ன வகை இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம் தந்தை அவர்களே. இப்போ எங்கள் ஃபாதர் ஒருத்தர் பூசை வச்சார், பிரசங்கம் வச்சார். பிரசங்கம் முடிச்சிட்ட பிற்பாடு உண்டியலை பார்த்தார். பக்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. கூட்டமெல்லாம் எங்கே, உண்டியல் எல்லாம் எங்கே அப்படின்னாரு. எல்லாம் சிரிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். தமாசா சொன்னார் அவர். சொன்னதுக்காக அதில் நம்ம மக்கள் தாராளமாக கொடுக்குறாங்க. அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. அளவுக்கு மிஞ்சியும் கொடுக்குறாங்க, தங்களை காயப்படுத்தி கொண்டும் கொடுக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காணிக்கை தரும் காட்சியை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு திருப்பலியிலே மிக முக்கியமான பகுதி என்பது காணிக்கை பாடல். காணிக்கை பாடல் என்பது மிக முக்கியமான, திருப்பலியிலே முக்கியமான அம்சம். ஏன்னா அங்கதான் இயேசு தன்னை கொடுக்கிறார், நாம் இயேசுக்கு நம்மை கொடுக்கிறோம். அந்த இரண்டு காணிக்கைகளும் இணைந்து தந்தையாம் இறைவனுக்கு உகந்த பள்ளியாய் மாறுகிறது. அதே போல 28 அதிகாரங்களிலே ஆலயம் கட்ட வேண்டும், இவனார் இந்த பொறுப்புகளில் இருப்பார்கள், இவர்களெல்லாம் இதையெல்லாம் செய்வார்கள் எல்லாம் சொல்லி வந்த ஆசிரியர் இந்த பகுதியை நிறைவு செய்கின்றார். 29வது அதிகாரத்தோடு முதல் குறிப்பேட்டு புத்தகத்தினுடைய பகுதியை நிறைவு செய்கின்றார். அதை ஒரு ஜெபம், ஒரு காணிக்கை, ஒரு மன்றாட்டு இவைகளோடு நிறைவு செய்கிறார். நம்ம வாசிப்போம். முதல் பகுதி பாருங்க. கோயிலுக்கான காணிக்கையை பற்றிய செய்தியை தாவீது சபையாரோடு உரையாடுவதன் வழியாய் பெறுகிறதாக சொல்கிறது. அதை வாசிப்போம். தாவீது அரசர் சபையார் அனைவரையும் நோக்கி, என் மகன் சாலமோனியே கடவுள் தேர்ந்து கொண்டார். அவன் அனுபவமற்ற இளைஞன். செய்ய வேண்டிய பணியோ பெரிது, கட்டவிருக்கும் இல்லமோ மனிதருக்கு அன்று, கடவுளாகிய ஆண்டவருக்கே. நான் என்னால் முடிந்த வரைக்கும் என் கடவுளின் கோவிலுக்கு என்று பொன் வேலைக்குரிய பொன், வெள்ளி வேலைக்குரிய வெள்ளி, வெண்கல வேலைக்குரிய வெண்கலம், இரும்பு வேலைக்குரிய இரும்பு, மர வேலைக்குரிய மரம் ஆகியவற்றையும் பதிப்பதற்கான கோமேதக கற்கள், மாணிக்க கற்கள், படிகப்பச்சை கற்கள், எல்லா வகை விலையுயர்ந்த கற்கள், சலவை கற்கள் ஆகியவற்றையும் பெருவாரியாக சேர்த்து வைத்துள்ளேன். என் கடவுளது கோவிலின் மேல் நான் வைத்துள்ள பற்றார்வத்தால் திருத்தலத்திற்கென்று நான் சேர்த்து வைத்துள்ள யாவற்றையும் தவிர என் சொந்த கருவூலத்திலிருந்து என் கடவுளின் கோவிலுக்கு பொன்னையும் வெள்ளியும் வழங்குகிறேன். நல்லா கவனிங்க. என் சொந்த கருவூலத்திலிருந்து என் கடவுளின் கோயிலுக்கு பொன்னையும் வெள்ளியையும் வழங்குகிறேன். என் சொந்த கருவூலத்திலிருந்து, பர்சனல் மணி, அவருடைய பர்சனல் ட்ரெஷரியிலிருந்து அவர் முதல் காணிக்கை போடுறார். காணிக்கை போடுறது ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி. எங்கள் மத்தியில் ஒரு தந்தை இருந்தார். காணிக்கை எடுக்கும்போது அவர் சட்டைப்பேட்டை கைவிட்டு முதல் காணிக்கை எடுத்து ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ முதலில் காணிக்கை போடுவார். நான் யோசிப்பேன், என்னடா அந்த ஃபாதர் இவரு போய் காணிக்கை போட்டுட்டு இருக்கிறாரு. என் காணிக்கையோடு என் காணிக்கையும் போகட்டும். என்னையே காணிக்கையை சாமி கொடுத்துட்டேன், அது அடுத்த கட்டம். ஆனா என்னால் என் உழைப்பால் வந்த ஒரு சின்ன காணிக்கை ஆண்டவருக்கு என்று போடுவார். அந்த சின்ன வயதிலே பார்த்து வியந்த காட்சி இப்பொழுது மனதிற்குள்ளாக வருகிறது. காணிக்கை வசூலிக்க இருக்கிறார், காணிக்கையை மக்கள் போட இருக்கிறார்கள். முதல் காணிக்கை யாரு போடுறது? அரசனே போடுறார். என் சொந்த கருவூலத்திலிருந்து முதல் காணிக்கை ஆண்டவருக்கு நான் செலுத்துகிறேன் சொல்லார். தொடர்ந்து வாசிப்போம். கோவில் சுவர்களில் பதிப்பதற்காக 3000 தாலந்து ஓபீரின் பொன்னும் 7000 தாலந்து தூய வெள்ளியும் கொடுக்கிறேன். மேலும் திறன்மிக்க கைவிளைஞரால் செய்யப்பட வேண்டிய அனைத்து பணிக்காக பொன் வேலைக்காக பொன்னும் வெள்ளி வேலைக்காக வெள்ளியும் தருகிறேன். இன்று இப்பணிக்கென தம் கையிலிருந்து தாராளமாக ஆண்டவர் கொடுப்பவர் வேறு யார் என்றார். என்ன பண்றாரு? அவருடைய பொன், வெள்ளி, அப்புறம் மரகதம், மாணிக்கம் கொடுத்துட்டு
இப்படிப்பட்ட ஆண்டவரின் பணிக்கென என்னால முடிஞ்சதை நான் கொடுத்தேன், கொடுக்குறவங்க வேற யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். எவ்வளவு அழகான நேர்த்தியான காணிக்கை மன்றாட்டு, காணிக்கை பவனி. அவரே முதல்ல காணிக்கை போட்டுட்டு நீங்க போடுங்க அப்படிங்கிறார். அடுத்த வாசிப்புமே. அப்போது மூதாதையர் வீட்டு தலைவர்களும் இஸ்ரேல் குல தலைவர்களும் ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்களும் அரச பணிக்காக அலுவலர்களும் தன்னார்வ காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். கடவுளின் கோவில் வேலைக்கென்று 5000 தாலந்து பொன்னும் 10,000 பொற்காசுகளும் 10,000 தாலந்து வெள்ளியும் 18,000 தாலந்து வெண்கலமும் 1,00,000 தாலந்து இரும்பும் அவர்கள் செலுத்தினார்கள். விலையுயர்ந்த கற்களை வைத்திருந்தோர் ஆண்டவரின் இல்ல கருவூலத்தில் சேர்ப்பதற்கென்று கெர்சோனியரான எசேக்கியேலின் கையில் அவற்றை கொடுத்தனர். அவர்கள் விரும்பி கொடுத்த காணிக்கையை முன்னிட்டு மக்கள் மகிழ்ந்தார்கள். ஏனெனில் அவர்கள் முழுமனதோடும் ஆர்வத்தோடும் ஆண்டவர் கொடுத்தார்கள். தாவீது அரசரும் பெரிதும் மகிழ்ந்தார். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகான ஒரு செய்தியை தாவீது அரசர் செய்தாரு. அது எப்படி, அது எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, என் சொந்த கருவூலத்திலிருந்து 7,000 10,000 14,000 தாலந்து வெள்ளி பொன், இத்தோடு சுவற்றில் பதிப்பதற்கான விலையுயர்ந்த மாணிக்க கற்கள், அத்தோடு கூட பொன்படை செய்வதற்கான கலைஞர்களுக்கான பொண்ணு, கலைஞர்களுக்கான வெள்ளி நான் கொடுக்குறேன். என்னால கொடுக்க முடிஞ்சதை நான் கொடுத்துட்டேன், உங்களால கொடுக்க முடிஞ்சவங்க யார் இருக்கிறீங்க கொடுங்க அப்படின்னு அழகா கேட்கிறார். ரொம்ப அழகா மக்களும் வாரி வாரி வழங்குகிறார்கள். அவர்களில் தங்கள் மிகுதியாய் இருப்பவர்கள் மிகுதியாய் கொடுக்கிறார்கள், குறைவாய் இருப்பவர்கள் குறைவாய் இருக்கிறார்கள், கொடுக்காதவர்கள் யாருமே இல்லை, எல்லாரும் கொடுக்கிறார்கள். அப்ப கடைசி காட்சி பாருங்க, மக்கள் மகிழ்ந்தார்கள். எல்லா மக்களும் கொடுத்தாங்க, மக்கள் மகிழ்ந்தார்கள், தாவீதும் மகிழ்ந்தார். இப்ப கொடுத்துட்டோம்னா ஐயோ போச்சா 100 ரூபா என்ன பண்றது, அப்புறம் சரி அடுத்த வேலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்டா கொடுத்தோன்னு யோசிப்பாங்க, கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சோமே, தப்பா போட்டோமோ தெரியாம போட்டோமோ மிச்சமா போட்டோமோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இங்க மகிழ்ந்தார், கொடுத்ததில் மகிழ்ந்தார். The real joy is joy in giving. Real joy is joy in giving. இந்த குட்டி பிள்ளை பாருங்களேன், அது வாய்க்குள்ள ஒரு சாக்லேட் அவங்க அம்மா போட்டு இருக்கோம், ஓடி போய் அதை பாதி உடச்சி இன்னொன்னு கொடுக்கும். அது ரெண்டும் கேன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அவங்க அப்படி சோபம் பண்ண சாஞ்சிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. The real joy is joy in giving. கொடுக்குவதில் வருகின்ற மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி. இந்த ஜாய் இன் ஷேரிங் என்று அன்னை தெரேசா சொல்லுவார்கள். ஜாய் இன் ஷேரிங்னு அன்னை தெரேசா கல்கத்தானுடைய முடுக்குகளில் சேரி பகுதிகளில் ஒரு பை நிறைய 5 கிலோ அரிசியும் கொஞ்சம் பிரெட்டும் கொஞ்சம் காப்பித்தூளும் சர்க்கரையும் எடுத்துக்கிட்டு அந்த மழைக்காலத்தில் தேடி போய் கொடையை பிடிச்சிட்டு வீட்டில் போய் கொடுக்குறாங்க. அந்த அம்மா வீட்டில் உள்ள வாங்கின உடனே திடுதுப்புன்னு பையை தூக்கிட்டு ஓடுது. எங்கடா போச்சுட்டு அந்த அம்மா உட்காந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா வருது. எங்கேவா போனேன்னு, அம்மா நீங்க 5 கிலோ அரிசியும் பிரெட்டும் காப்பித்தூளும் சர்க்கரையும் கொடுத்தீங்க, நாங்க 2 நாளா தான் சாப்பிடாம இருக்கிறோம். அந்த வீட்டுல ஒரு 3வது வீதியில ஒரு அம்மா இருக்குது, அவங்க 5 நாளா சாப்பிடாம இருக்கிறாங்க, பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு அப்படி பீஸ் பண்ணை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்க கொடுத்துட்டு வந்தம்மா அப்படின்னாங்க. அந்த மத தெரேசா அப்படி அசந்து போய் நிற்கிறாங்க. பல்வெளியும் வயிற்றுலையும் தனக்கு வந்ததான் தெரியும்பாங்க. அதே போல பசியோடும் பட்டினியோடும் போராடுகிறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். அவங்க போய் கொடுத்துருந்தாங்க, ஷேர் பண்ணாங்க. நம்ம படுற பாடு அவங்களும் படக்கூடாது, அவங்ககிட்டயும் பச்சை பிள்ளைங்க இருக்குது, கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஷேரிங்கை பார்த்துட்டு அன்னை தெரேசா வியந்து போய், ஏழைகள் தான் அதிகமாக கொடுக்கிறார்கள், அடித்தட்டு மக்கள் தான் தாராளமாய் பகிர்ந்து கொள்கிறார்கள், நடுத்தட்டு வர்க்கம் தான் சிறந்த முறையில் பகிர்ந்து கொள்கிறது பணக்காரர்களை விட என்று அழகா எழுதுகிறார். அழகாவுடைய கைப்பட எழுதுகின்றார். அதுதான் இந்த இடத்துல எல்லாரும் கொடுத்தாங்க. ஆலயம் கட்டுவது என்பது அப்ப இதுல இருந்து 3 காரியங்களை சொல்றாங்க. ஒன்று, தாவீது கொடுத்தார், ஆளுநர்கள் கொடுத்தார்கள், மக்கள் கொடுத்தார்கள். தாவீது மகிழ்ந்தார், அனைவரும் மகிழ்ந்தார்கள், முதல் காட்சி. இரண்டாவது, ஆலயம் கட்டுவது என்பது எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல செயல். Everybody approves the idea of building the temple. It's a ஏகோபித்த எண்ணம், ஏகோபித்த ஒரு ஆசை, எல்லோருக்குமான ஒரு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு செயலாக அது மாற்றப்பட்டது. மூன்றாவது, சாலமோன் தான் இதை கட்டுவார். சாலமோன் இதை கட்டுவார். அவரே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட கடவுளின் கருவி என்று தாவீது திட்டவட்டமாய் அறிவிக்கின்றார். அதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். தாவீது இறைவனை புகழ்கின்ற அந்த புகழ்ச்சி பாடலோடு நாம் தொடர்ந்து போவோம். 10. ஆதலால் சபையார் அனைவரின் முன்னிலையில் தாவீது ஆண்டவரை வாழ்த்தினார்.
அவர் கூறியது, எங்கள் மூதாதையராகிய இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கின்றீர். செல்வமும் மேன்மையும் உம்மிடம் இருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உமது கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உமது கையால் ஆகும். இப்பொழுது எங்கள் கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் ஆட்சிமிகு பெயரை போற்றுகின்றோம். ஓகே, இப்போ இந்த முதல் பகுதி நன்றி பாடலாக இருக்கிறது. நமக்கு நன்றாக நினைவிருக்கும் 15, 16 அதிகாரங்களிலே 105, 106, 96 ஆகிய பாடல்களை உள்ளடக்கிய அற்புதமான ஒரு நன்றி பாடலை தாவீது பாடினார். நன்றியினால் நிறைந்த ஒரு நல்ல உள்ளத்தை தாவீது கொண்டிருந்தார் என்று நாம் பார்த்தோம். இந்த இடத்துல கடவுளை பாராட்டுவார். 3 வகையில் அவர் புகழ்றார். கடவுள் கடவுளாக இருப்பதற்காக பாராட்டுறார். எங்களுடைய ஃபாதர் ஒருத்தர் இறந்த ஜோ பிரான்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தந்தை, ஒரு சிறந்த பேராசிரியர். அவர் ஒரு முறை சொல்லும்போது சொன்னார், ஒரு பர்சன் இதுலேருந்து கேஜிஎஃப்லேருந்து வந்தார் கண்ணே அப்படின்னாரு. சொல்லுங்க சாமி, என்ன சொன்னார் அப்படின்னாரு. எனக்கு அந்த ஆள் அவ்வளோ மோசம் பண்ணிட்டான், ஆனால் கடவுளாக இருந்ததுனால நான் தப்பிச்சேன்னாரு அப்படின்னாரு. உனக்கு புரியுதா அப்படின்னாரு. நான் உட்காந்து யோசிக்க வேண்டியதாக போச்சு. அந்த ஆள் அவ்வளோ மோசம் பண்ணனா, ஆனால் கடவுளாக இருந்ததுனால நான் மோசம். அப்போ மனுஷனா இல்லை, ஆனால் கடவுளாக இருக்கிறார். இவன் ஏமாத்துவான், திருட்டுத்தனம் பண்ணுவான், என்னை மோசம் செய்வான், ஆனால் ஆண்டவர் என்னை மோசம் செய்ய மாட்டான். ஆண்டவர் என்னை ஏமாற்றவில்லை, ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. என் ஆபத்துக்கள், விபத்துக்கள், துன்பங்கள், கடன் தொல்லைகள் அத்தனையிலிருந்து மீட்டு வந்தார். எனக்கு வர வேண்டிய சொத்தை கொண்டு வர வைத்தார். எனக்கு வர வேண்டிய கடனை திரும்ப வரவழைத்தார். அதான வார்த்தை. ஃபர்ஸ்ட் தாவீது கடவுள் கடவுளாய் இருக்கிறார். மாட்சிமை மிகுந்தவர், வல்லமையானவர், கைத்திறன் மிகுந்தவர், இன்னும் மண்ணும் அவருடைய கைவன்மையின் சாட்சியாக இருக்கிறது. வாட் இஸ் காட்? we praise God for what he is. இரண்டாவது, what he has done. என்ன செய்தாரு அதன்னு பார்க்கும்போது, செல்வமும் மேன்மையும் உம்மிடமிருந்தே வருகின்றன. செல்வமும் மேன்மைன்னா என்னங்க சாமி? கிரேட்னஸ் அந்த கிரேடு வருது இல்லை, அது உம்மிடமிருந்தே வருகிறது. தாவீது சொல்றதுக்கு தகுதி உண்டு. ஏன்னா அவர் ஆட்டு புழுக்கை பொறுக்கிட்டு இருந்தார். ஆட்டுகள் மத்தியில உட்கார்ந்து புல்லாங்குழல ஊதிக்கிட்டு இருந்தார். யாழ் செஞ்சு கொண்டுட்டு இருந்தார். இன்றைக்கு அனைவருக்கும் அதிபதியா இருக்கிறார் இல்லைங்களா? அனைவருக்கும் அதிபதியா இருக்கிறார். செல்வமும் மேன்மையும் உம்மிடமிருந்தே வருகிறது. ஆண்டவரே, ஒருவேளை நான் உம்மால் அழைக்கப்படாவிட்டிருந்தால் அதே ஆட்டு மந்தையும் அதே ஆட்டு புழுக்கையுமாக நான் இருந்திருப்பேன். ஆனால் இன்று என் வாழ்க்கையை மாற்றி போட்டேன். ஒற்றை சொல்லால் எழுந்தியவனை அபிஷேகம் செய்கின்ற ஒற்றை சொல்லால் என் வாழ்க்கையை சரித்து போட்டேன். என்னை சரித்திரமாக மாற்றினீர். அதான் தாவீதுடைய நன்றி கலந்த ஒரு அழகான புகழ்பாடு, அருமையான புகழ்பாடு. அதே மாதிரி அனைத்தையும் ஆள்பவர் நீரே, இஸ் அ ரூலர். குறிப்பிட்டு ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்வாரு. இந்த வார்த்தை யார் சொல்றது? அனைத்தையும் ஆள்பவர் நீரேன்னு யார் சொல்றது? தாவீது சொல்றாரு. அவர் தான் ஆள்பவர். ஆள்கிறவர் சொல்கிறார், ஆண்டவரே, ஆள்பவன் நான் அல்ல, அரசன் நான் அல்ல, அரசன் பேரரசன் நீரே, ஆள்பவர் நீரே. இந்த வார்த்தை அவர் பல இடங்களில் மறைமுகமான ஒரு இறையிலாக குறிப்பிட்ட ஆசிரியர் குறிப்பேட்டுகளில் முதல் குறிப்பேட்டில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஆள்பவர் என்கிறவர் ஆண்டவர் தான். அரசர்களை உருவாக்குகிறவரும் அரசர்களை தருகிறவரும் ஆண்டவர் தான் என்று அவர் அடிக்கடி சொல்லி இருக்கிறார். அந்த கருத்தை மீண்டும் இந்த இடத்திலே அழகான தன்னுடைய இறையிலை தாவீதுனுடைய வார்த்தைகள் வழியாக எப்படி சொல்கிறார்? ஆள்பவர் நீரே என்று சொல்கின்றார். ஆற்றலும் வலிமையும் உமது கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உமது கையால் ஆகும். எவரையும் எல்லாம் தாவீது வாழ்க்கை சரித்திரங்க. வாழ்க்கை சரித்திரத்தை அப்படி சுருக்கி போட்டு நம்ம 2 ஆரஞ்சு பழத்தை அப்படியே ஒரு சின்ன கிரஷர்ல போட்டு ஜூஸா போட்டு குடிக்கிற மாதிரி அப்படி லைஃபே அப்படி கிரஷ் பண்ணி கொடுக்கிறார். தாவீது வாழ்க்கையை கொடுக்கிறாரு. எவரையும் வலியவராக்குவதும் எளியவராக்குவதும் உன் கையில் இருக்குது. கிளம்பி போடா அப்படின்னாரு. என்னங்க, 2 கல்லை பொறுக்கிட்டு போனாரு. கல்லை பொறுக்கிட்டு போடா, கல்லை தூக்கிட்டு போனார். அந்த கவனம் தூக்கிட்டு போனார். அவன் சிரிச்சான், கேவலமா சிரிச்சான். டே நான் நாயாடா நானு என்ன குச்சி எடுத்துக்கிட்டு வர,
குச்சி எடுத்துட்டு வரேன். அவனுக்கு டென்ஷன், அவனுக்கு பிபி ஏறிடுச்சு, அவனுக்கு பிரஷர் ஏறுது, கத்துறான். அவர் சொன்னாரு, சார் 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 நீங்க உங்க ஆயுதத்தை நம்பி வரீங்க, நான் என் ஆண்டவரை நம்பி வரேன் சார். வார்த்தை பிரச்சனை முடிஞ்சதுங்களா? முடிஞ்சதுனா வலிமை உள்ளவரை வலிமை இல்லாதவர்களாகவும் வலிமையற்றவர்களை வலிமை உள்ளவர்களாக மாற்றுகிறவர் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையிலிருந்து பேசுறார், அவருடைய வாழ்க்கையிலிருந்து பேசுறார். அதே மாதிரி இப்பொழுது எங்கள் கடவுளே உமக்கு நன்றி செலுத்தி உமக்கு மாற்று மிகுந்த மது பெயரை நாங்கள் போற்றுகிறோம். இவ்வாறு காணிக்கை அடுத்த வசனம் வாசிப்போமே 14. இவ்வாறு இந்த காணிக்கையை மனமுவந்து அளிப்பதற்கான ஆற்றலை பெறுவதற்கு நானும் என் மக்களும் யார்? யாவும் உம்மிடமிருந்து வந்தவை, உம் கையினின்று பெற்றுக்கொண்டவையே நாங்கள் உமக்கு கொடுத்துள்ளோம். உம் திருமுன் நாங்கள் எம் மூதாதையரை போலவே அந்நியரும் நாடுகளுமாய் இருக்கின்றோம். மண்ணுலகில் எங்கள் வாழ்நாள்கள் நிழல் போன்றவையே, நிலையற்றவை. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உம் புனித பெயருக்கென்று உமக்கு கோவில் கட்டுவதற்கு நாங்கள் சேர்த்து வைத்துள்ள இந்த பொருள்கள் அனைத்தையும் உம் கையிலிருந்து வந்தன. அவை யாவும் உமக்கே உரியன. என் கடவுளே, நீர் இதயத்தை ஆய்ந்தறிபவர் என்றும் நேரியனவற்றை நாடுபவர் என்றும் நான் அறிவேன். நான் நேரிய மனத்தினனாய் தாராள மனதுடன் இவை அனைத்தையும் கொடுத்துள்ளேன். இங்கே குழுமி இருக்கும் மக்களும் இப்பொழுது தாராள மனத்துடன் கொடுத்ததை கண்டு மகிழ்கின்றேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்னும் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, மக்களின் இத்தகைய இதய நோக்கங்களையும் எண்ணங்களையும் என்றென்றும் காத்து அவர்களின் நெஞ்சங்களை உம்மை நோக்கி திருப்பியருளும். என் மகன் சாலமோன் உம் விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து ஒழுகவும் இந்த இல்லத்தை கட்டி எழுப்பவும் நிறைவான உள்ளத்தை அவனுக்கு அளித்தருளும். இந்த இல்லத்திற்காகவே நான் அனைத்தையும் தயார் செய்துள்ளேன். ஓகே, ரொம்ப அழகான செய்தி. 4 செய்திகளை இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். முதல் பகுதி, ஆண்டவரே நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறோம்ல, அது வந்து எங்களுதெல்லாம் சாமி, நீங்கள் கொடுத்ததை நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறோம் சாமி. ரிட்டன் இந்த குட்டி பிள்ளைகள்லாம் நீஸ் ஒன்று இருக்குது, ஜூடி ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அது சொன்னிச்சு, பெரியப்பா எனக்கு பர்த்டே வந்துருங்க அப்படின்ச்சு. சரி வந்துட்டேன். நான் ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துகிட்டு போனேன். ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி, ஃப்ராக் வாங்கி அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த சாமி ஹாப்பி பர்த்டே சாமின்னு கொடுத்தேன். அது பின்னாடி இருந்து டப்புக்குன்னு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு, என்ன சாமின்னு, ரிட்டன் கிஃப்ட் பெரியப்பா அப்படின்னுச்சு. ரிட்டர்ன் கிஃப்ட்னா இல்லை, நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கல்ல, அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் இது அப்படின்ச்சு. நான் என்னடா இந்த பிள்ளைங்க இந்த வித்தியாசம் பண்ணுது, வேடிக்கை காமிக்குதுன்னு பார்த்தா எல்லா பிள்ளைங்களுக்கும் அது செஞ்சு வச்சிருக்குது. சின்ன கிஃப்ட் வச்சிருக்குது. யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்கன்னாக்கா அப்படியே ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குது. நம்ம சாமி கிட்ட போடுற காணிக்கை எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட் தான் சாமி. அவர் கொடுத்த பெரிய காணிக்கைக்கு நாம் ஒரு சின்ன பதில் செய்யறோம், அவ்வளவுதான். ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம். சின்ன குழந்தைகளை போல மாசற்ற மனதோட, ஆண்டவரே இதுதான் என்னிடம் இருக்கிறது, இதை நீர் ஏற்றுக்கொள்ளும் கொடுக்குறோம். கொடுத்தா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஒரு தியாகோன் பட்டத்தை நான் சந்தித்தேன். அதில் ஸ்டீஃபன் என்ற ஒரு சகோதரர் பெங்களூர் குடும்பத்திலே படிக்கிறவர். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவ்வளோ பெரிய வசதி ஒன்றுமில்லை. அம்மாவிற்கு கேன்சர் வியாதி. அம்மா வந்து முதல் இருக்கையிலே நோயாளியாய் வந்து அமர்ந்திருந்தார். அவர் அப்படியே அந்த தியாகோன் பட்டத்தின் பொழுது அவ்வளவு உருக்கமாய் பக்தியாய் பங்கேற்றார். முடிந்த பிறகு அம்மாவை வந்து கட்டி பிடித்து கொண்டார். நான் பார்க்கும்போது நினைச்சேன், அவர்கிட்ட இருக்கிறது, அவங்க வீட்டில் இருக்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க, அவர் மட்டும்தான். அவரே கொடுத்துட்டார். அதில் அவருக்கு மகிழ்ச்சி. ஆண்டவருக்காக கொடுத்தேன், என்னையே கொடுக்கிறேன். வீட்டில் வேற அக்கா தங்கச்சி யாருமே இல்லை. அவர் ஒண்டிதான், ஒரே ஒத்த பிள்ளை, அம்மா மட்டும்தான். அம்மாவும் வந்து நோயாளி, ஆனால் தன்னையே தந்தார். எவ்வளவு அழகான ஒரு காணிக்கை அது, எவ்வளவு உயர்ந்த காணிக்கை அது. ஆபேலின் காணிக்கையை போல, மெல்கிசேதேக்கின் காணிக்கையை போல ஒரு அழகான காணிக்கை, தன்னையே பலியாக தருவது. அதான் சொன்னேன், நான் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போது சொன்னேன், பி அ ஹோலி ப்ரீஸ்ட் ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லலை. அதான் சொன்னேன். அதுதான் வந்து நம்ம எதை கொடுத்தாலுமே வந்து ரிட்டர்ன் கிஃப்ட். சாமி கொடுத்தது அப்படி லைட்டாக அவருக்கு கொஞ்சம் லைட் திருப்பி வரும், அவர் பக்கம் திருப்பி வரும். அதுதான் தாவீது அழகா சொன்னார், ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் கொடுப்பது எதுவும் எங்களுடையது அல்ல, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டது தான். உம்முடைய நிறைவிலிருந்து பெற்றுக்கொண்ட சிலவற்றை உங்களிடமே நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். முதல் கருத்து மிக அழகான கருத்தாக இருக்குது. இரண்டாவது, ஆண்டவரே நீர் இதயத்தை ஆய்ந்தறிகிறவர். கொடுக்கும் போது என்ன மனநிலையில் கொடுக்கிறோம், எந்த மன அளவோடு கொடுக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். அறிந்து அதற்கேற்ற ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் என்று சொல்கிறார். இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, இவை அனைத்தையும் கொடுக்கும்படி இந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்தது யார்?
எவ்வளவு அழகான ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. அந்த அந்த கேள்வி வந்து ரொம்ப அழகான கேள்வி. இந்த காணிக்கை மனமோந்து அளிப்பதற்கான ஆற்றலை பெறுவதற்கு நானும் என் மக்களும் யார்? கொடுக்கறதுக்கு சக்தி வேணுங்க. எங்க மறைந்த கேஜே தாமஸ் அடிகளார் அடியாக சொல்லுவாரு, டேய் கொடுக்கறதுக்கு தில் இருந்தா தானே முடியும் அப்படிம்பார். யூ ஷுட் ஹாவ் அ கட்ஸ் தென் ஒன்லி யூ கேன் கிவ் அப்படிம்பார். அழகான வார்த்தைங்க, ரொம்ப அழகான வார்த்தை. கோழைகளால் கொடுக்க முடியாது, கோழைகளினால் கொடுக்க முடியாது, சுயநலவாதிகளால் கொடுக்க முடியாது, தனக்கென்று வாழ்கிறவர்களால் கொடுக்க முடியாது. பிறர்க்கென்று வாழ்பவர்களால் மட்டும்தான் அது முடியும். பிறர்க்கென்று வாழ்கிறவர்கள் தான் முடியும். அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் என்று தான் கொடுக்குவார். நான் அப்பதான் மதர் தெரசா சொல்றாங்க, கிவ் அன்டில் இட் ஹர்ட்ஸ் என்று சொல்வார்கள். காயப்பட்டாவது கொடுங்கள். மா அப்படின்னா என்னம்மா அர்த்தம் சொல்லி கேட்டப்ப, சிலுவையை பாரு, அவர் காயப்படலையா? காயப்பட்டு தன்னையே கொடுக்கலையா? கொடுத்ததுனால வந்து ஒரு மீட்பு கிடைக்கலையா? கொடு கொடு, மீட்பு வரட்டும், யாருக்காவது வரட்டும், எங்கேயாவது வரட்டும். இங்க ஆப்பிரிக்கால, சீனால, எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மீட்பு வரட்டும், கொடு. அதுதான் அந்த அம்மாவுடைய வார்த்தை. அதுதான் அந்த ரொம்ப அழகா தாவீது ரொம்ப அழகா சொல்றார். ரொம்ப ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்றார். உள்ளத்தை ஆய்ந்து அறிகின்ற ஆண்டவர், இந்த கொடுக்கின்ற ஒரு மனதை தந்தீரே, அது எங்கிருந்து சாமி வந்துச்சு? அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்துச்சு? ஒன்றை தானே வந்துச்சு. அந்த எண்ணத்தை என் உள்ளத்துல விதைச்சிங்களே, இதுக்கு இந்த காரியத்துக்கு கொடுன்னு ஒரு எண்ணத்தை கொடுத்தீங்களே, அது உங்கள்ட்ட தானே வந்துச்சு. அதுக்காக நன்றி சொல்றேன்னு சொல்றார். கடைசி செய்தியாக அந்த சொல்வாரு, உங்கள் கடவுளாகி ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். தாவீது தான் புகழ்ந்து பாடிய ஆண்டவரை, உங்கள் கடவுளாகி ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், புகழ்ந்து வாழ்த்துங்கள் என்று அவர் சொல்கிறார். அவர் சொல்லும் போது மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை வாழ்த்தி பணிந்து தொழுதினார். அதில் 3 வார்த்தை இருக்கு பாருங்க. வாழ்த்தி பணிந்து தொழுகிறார். புரோஸ்குனேயோ என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது கிரேக்க மொழியில. புரோஸ்குனேயோ என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு இந்த இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, நகக்கண் இல்ல, நகக்கண் இல்ல, பெருவிரலுடைய முன்பகுதி, அதுவும் இதுவும் தரையில படணுமா. அதுதான் புரோஸ்குனே. பணிந்து, தாழ்பணிந்து வணங்குறது, தாழ்பணிந்து வணங்குறது புரோஸ்குனேயோன்பாங்களா. அந்த யாக்கோபனுடைய தோழர்கள், சகோதரர்கள் வந்து வணங்குறாங்கல்ல, அதுதான் தாழ்பணிந்து வணங்குறது. தாழ்பணிந்து வணங்கி அவரை தொழுகிறது. அதான் ஆண்டவரை தொழுதனர் என்பதற்கான அர்த்தம் அதுதான். அரசரையும் வணங்கினர். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதாவது புகழ் பாடல், அதுக்கப்புறம் ஆண்டவரை தொழுதல், அப்புறம் பலிகளை செலுத்துதல் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிற்பாடு they recognize Solomon as the king of Israel. 29 அதிகாரங்களை எழுதிய ஆசிரியர், நான் எல்லாத்தையும் எழுதி முடித்து விட்டேன், இனி எழுதுவதற்கு எதுவும் இல்லை, இதை விட யாரும் சிறப்பாக எழுத முடியாது அப்படின்னு எழுதியிருக்கலாம். எழுதாம என்ன சொல்றாரு?